வணக்கம். உலக வாழ் திருக்குறள் நெஞ்சத்தீர். இன்று முதல் ஒரு அதிகாரத்துக்கு உண்டான பதவுரையோட விளக்கத்தை சொல்ல போகிறேன். இன்று முதலாவது அதிகாரம் கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. சொற்பொருள்: எழுத்துக்கள் எல்லாம் அகர முதல ஆ என்னும் எழுத்தை முதலாக கொண்டுள்ளன. உலகம் என்னும் சொல்லுக்குரியவனாக கொள்ளப்படுவன யாவும் ஆதிபகவன் முதற்று. அவற்றுக்கெல்லாம் முழு காரணமாக உள்ளதையே முதலாக உடையது. குறளோட விளக்கம்: பொருள் தரும் சொற்களுக்குரிய எழுத்தொலிகள் ஆங்காந்தவுடன் பிறக்கும் இயல்புடைய ஆ ஒலியே முதற்காரண ஒலியாக கொண்டிருக்க முடியும். அவ்வாறே காலம் செல்ல செல்ல விரிந்து கொண்டே போகும் பொருள்களுடைய உலகம் என்பதற்கும் ஆதிபகவன் என்பதே முதற்காரணமாகும். அஃதாவது ஆதிபகவன் என்பதிலிருந்தே இவ்வுலகம் அதில் உள்ளனவும் தோன்றின. கருத்து: எழுத்தொலிகளில் முதல் காரணத்தை அகரம் என்றாற்போல் இவ்வுலகத்தில் முதல் காரணத்தை கடவுள் என்றனர். கற்றதனால் ஆய பயனின்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். சொற்பொருள் விளக்கம்: வாளறிவன் தூய அறிவன், நற்றால் நன்னெறிகளை, தொழார் எனின் பின்பற்றாவிடில், கற்றதனால் ஆய படித்தால் பயன் என்ன பயன்? விளக்கம்: கடவுளை தொழுதல் என்பது அறிவு நெறி நின்றலே. ஏனெனில் கடவுள் என்று கூறப்படுவது அறிவே. கருத்து: கல்வியின் பயன் அறிவை பெறலே. பெற்ற அறிவை போற்றி அளவிடின் கற்றதால் பயன் என்ன? மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். சொற்பொருள் விளக்கம்: மலர்மிசை ஏகினான் மாந்ததும் உள்ளத்திற் சென்று பதியுமாறு புகழ் பெற்றோரை மானடி சேர்ந்தார் வழுவாது பின்பற்றினோர் நிலமிசை நீடு வாழ்வார். தாமும் உலகில் மக்கள் மனதில் நெடுங்காலம் நிலைத்திருப்பார். விளக்கம்: இங்கு நெடுவாழ்வு எனப்பட்டது மக்களின் மனதில் நிலைத்திருக்கும் நினைவாகிய வாழ்வே. புகழ் வடிவு எனப்படுவதும் அதுவே ஆகும். கருத்து: மனமெனும் மனதில் தோன்றும் எண்ண வடிவிலாதாகிய அறிவு பெற உலகின் நிலை பெறுதே ஆகும். மனமென்னும் மனமலரின் தோன்றும் எண்ண வடிவிலானதாகிய அறிவு பெரிதே உலகின் நிலை பேராகும். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. சொற்பொருள் விளக்கம்: வேண்டுதல் வேண்டாமை, விருப்பும் வெறுப்பும் இலான் இல்லாதவனை அடி சேர்ந்தார்க்கு பின்பற்றி விரும்பி வேறுபட்டு வாழ்வோர்க்கு யாண்டும் எக்காலத்திலும் இடும்பையில துன்பம் நேராது. விளக்கம்: விருப்பு வெறுப்பு ஆகிய இரண்டின் எதுவும் தனித்து வாழாது. அவையே எல்லா துன்பங்களுக்கும் காரணம். எனவே அவ்வின்மையே துன்பமின்மைக்கு காரணம். கருத்து: விருப்பமோ வெறுப்போ அற்ற அறிவை பெற்றோருக்கு எங்கும் என்றும் துன்பமே நேராது. குறள்: இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. சொற்பொருள் விளக்கம்: இறைவன் விருப்பும் வெறுப்பும் அற்றதாகிய இறைமையின் பொருள் சேர் புகழ் மெய்ப்புகழ் புரிந்தார் மாட்டு நாடுவோர்க்கு இருள் சேர் இருவினையும் சேரா மெய்மையை அறியாமையை வரும் நலன் தீங்குகளாகிய இரண்டும் அணுகமாட்டா. விளக்கம்: மேல் இடும்பையில் ஏற்றார் மேல் இடும்பையில என்றார்
இங்கு வேண்டுதல் வேண்டாமை ஆகியவற்றால் விளையும் விளைவுகளில்லை என்கிறார். மேல் இடும்பையில் என்றார். இங்கு வேண்டுதல் வேண்டாமை ஆகியவற்றால் விளையும் விளைவுகளும் இல்லை என்கிறார். கருத்து: விருப்பும் வெறுப்பும் அற்றோர் நலம் தீங்கு என்னும் அறியாமையானாகிய இருளும் இல்லை. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். சொற்பொருள்: பொறிவாயில் ஆய்ந்து மெய் வாய்க்கண் மூக்கு செவி என்னும் ஐம்பொறிகளை வாயின்களாக ஊறு சுவை ஒளி நாற்றம் ஆகிய ஐந்து புலன்களையும் அவித்தான் அடக்கியோனவது பொய்தீர் ஒழுக்க நின்றார் மெய் நெறியை பின்பற்றியவர்கள் நீடு வாழ்வார் நெடிது வாழ்வார்கள். விளக்கம்: விருப்பும் வெறுப்பும் அற்று அதனால் அவற்றின் விளைவுகளாகிய இரு செயல்களுக்கும் இல்லை. வாழ வல்லோர்க்கு புலன்களின் நாட்டம் வலுவற்று போவதால் ஏற்படும் புகழ் வாழ்வின் செம்மை இங்கு கூறப்படுகிறது. கருத்து: ஐம்பொருள்களின் வாயிலாக கொண்ட ஐம்புலன்களையும் பதப்படுத்தி கொண்டு மெய்யும் களவுமற்று வாழ வல்லார் நெடிது வாழ்வார். தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. சொற்பொருள்: தனக்கு ஓமை இல்லாதான் ஒப்பாரும் இக்காரும் இன்றி தனக்கு ஓமை கூற தக்காரும் அற்றவனை தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் முற்றிலும் பின்பற்றினோர்கன்றி மனக்கவலை மாற்றல் அரிது. ஏற்படும் கவலை நீங்காது. விளக்கம்: மனித வாழ்வில் கவலையற்ற வாழ்வே தலையாய வாழ்வு. அது மேற்கூறிய செந்நெறியர்களுக்கு மட்டுமே கெட்டும். கருத்து: மேற்கூறப்பட்டவருக்கு ஒப்பற்ற வாழ்வோரே கவலையற்று வாழ்பவரும் ஆவார். அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. சொற்பொருள்: அற ஆழி அந்தணன் அறக்கடவுளாகிய செந்தன்மையாலை தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பின்பற்றி ஓருக்கு பிறருக்கு பிற ஆழி நீந்தல் அரிது. மரக்கடல்களை கடத்தல் இயலாது. விளக்கம்: மேற்கூறியவற்றை செந்தன்மை என்றதோடு அறவே பிற மரக்கடல்களை அடர்ந்து மீறா உதவும் அறக்கடலுமாகும் என்று கூறி கடல்களை கடலால் கடக்கும் நெறி ஈண்டும் காட்டப்படுகிறது. கருத்து: அறம்சார் செந்தன்மை பூண்டோரே கடலனாகிய பிற பலவற்றையும் எளிதில் கடக்க வல்லார். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. என் குணத்தான் தாளை வணங்கா தலை. சொற்பொருள் விளக்கம்: என்குணத்தான் மேல் விரிந்துரைத்தவாறு எண்ணி பின்பற்றவும் தக்க குணமுடியோனை தாளை வணங்கா தலை பின்பற்றாதவனது பிற தலைமையாவும். கோளில் பொறியில் குணமில காண கண் முதலியோனை போல் வீணாவையே யாம். விளக்கம்: காணா கண்ணும் கேளா செவியும் இருந்தும் இல்லாதனவே யாதலால் போல் ஒருவனது பிறர் தலைமைகள் அறக்கடலின் செந்தன்மை பூண்டு ஒழுகாவிடின் இருந்தும் இல்லாதனவே யாதலால் காணப்படும். கருத்து: இத்தகைய எண்ண தக்கனாகிய குணங்களை பெறாதவர் தம் புலன்களை கொள்ளாத பொறிகளை போன்ற வீணராவார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். சொற்பொருள்: இறைவனடி சேராதார் மேற்கூறிய நெறி நில்லாதார் பிறவி பெருங்கடல் நீந்தார் பிறவி பிறந்து வாழும் பெரும் வாழ்வில்
திளைக்க இயலாதவராவார். நீந்துவர் அவற்றை மேற்கொண்டொழுகாவார். பிறவி பெரும் பயனை பெற்று மகிழ்வார். விளக்கம்: நீந்த வல்லார் ஆழ்கடலிலும் ஆழ்ந்து அழியாது நீந்தி மகிழ்ந்து கரைக்கும் போய் சேர்வர். அதுபோல மேல் விரிந்த இறைமை வாழ்ந்தோர் வாழ்வில் கவலையற்று திளைத்து கரையேறும் வல்லமையும் பெறுவார். கருத்து: மேலுரைக்கப்பட்டனவாகிய கடவுள் தன்மையுடையோர் வாழ்வு எனும் கடலில் நீந்தி கடப்பார். பிறர் அதில் ஆழ்ந்து மாய்வர். இந்த திருக்குறள் மூலமும் விளக்க உரையும் புலவர் நன்னன் ஐயா அவர்கள் எழுதியது. அவருக்கு நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.